சங்கீதம் 116 14வது வசனம் ஒரு வாசிங்க பார்ப்போம். 14வது வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். நல்லா பாருங்க. முதலாவது இந்த சங்கீதம் முழுசா வாசிச்சா உங்களுக்கு கரெக்டா புரியும். நான் எடுத்து சில வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் செய்த பொருத்தனைகளை எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். இந்த சில கண்ணிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, சில போராட்டங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, இதில் தப்பு வைக்க முடியாத நிலை வரும் பொழுது, தேவனிடத்துல நம்முடைய ஆவியில உணர்ந்து ஒரு பொருத்தனை தேவனோடு செய்யணும். ஒரு உடன்படிக்கை. எனக்கு இதில் விடுதலை நீர் தந்தால், இதில் எனக்கு ஒரு நன்மை செய்தால், இந்த மரணக்கட்டை மாற்றினால், இந்த வழக்கில் எனக்கு ஜெயம் கொடுத்தால், இந்த வியாதி ஒண்ணு இல்லாம போனால், ஆண்டவரே, அல்லது இழந்தது எனக்கு திருப்பி கிடைத்தால், அல்லது இந்த சொத்து என் கையில மீண்டும் வந்தால், நான் இதை உமக்கு செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை கர்த்தர் நமக்கு நன்மை செய்தா போதும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செய்தால், அந்த அற்புதத்தை செய்தா போதும். ஆனா செய்தால் செய்யணும். சங்கீதம் 116 அதுல 18 19 வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்படின்னா பொருத்தனை முதல்ல யாருக்கும் தெரியாம பண்றது. ஒரு இக்கட்டு, ஒரு போராட்டம், நெருக்கம் நமக்கு வருது, அல்லது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு பெரிய காரியத்தை. அதில் இது நடந்தால் நமக்கு அதில் இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ காரியம் நடக்கும். நம்ம குறுக்குழியில் போகலை, நேரடியாக போகிறோம். ஒன்றும் வேண்டாம். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வரப்போகுது. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட். 10 பேர் அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்த்துருப்பீங்க, சரி இவ்வளோ இதுக்கு இந்த ஒரு 90 லட்சத்துக்கு நமக்கு கிடச்சிச்சின்னா இதில் நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கண்டிப்பாக லாபம் வரும். வேலை முடியும் போது அதில் ஒரு 20 லட்ச ரூபா லாபம் வரும். ஆண்டவரே, ஏன்னா 10 பேர் கொட்டேஷன் கொடுக்க, ஒரு ஆள் 85 கொடுக்கும், ஒரு ஆள் 90 91 கொடுக்கும். யார் குறைச்சி கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த கவரை பிரிக்கும் போது நமக்கு லக்கு இருந்தால் நமக்கு கிடைக்கும். சிலப்போ போட்டி இருந்தால் நமக்கு லக்கு இருந்தால் தான் கிடைக்கும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்துச்சுன்னா கொட்டேஷன் கொடுக்கும்போது அவங்களோட பேசி நாங்கள் இப்படி அப்படிலாம் சமாளித்து போட்டு கிளியர் பண்ணி எடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய ரகசியம் உண்டு. அப்போ நம்ம விசுவாசத்தில் போட்டி பொறாமல் வந்துச்சு. ஆண்டவரை நீங்கள் தான் தரணும். நான் நம்பிக்கையில் எழுதுறேன். ஒரு 90 லட்சம் 91 லட்சம் எனக்கு கிடைக்கனா கிடைக்கட்டும். இது கிடைச்சுன்னா இந்த வேலை கிடைச்சி வர லாபத்தில் ஒரு அமௌண்ட்டை 10ல் ஒரு பங்கு, இல்லைன்னா கொட்டேஷன் கிடைச்சோன்னு ஒரு அமௌண்ட்டை ஆண்டவர் கொடுப்பேன்னு பண்ணுனா சில ஆண்டவர் வாக்கியம் பண்ணிடுவார். சில நேரத்தில் ஆவியானவர் நமக்கு சில லீடிங் கொடுப்பாரு பாருங்க, சில நடத்துதல் கொடுப்பாரு. அந்த நடத்துதலுக்குள்ள நம்ம போகும்போது, அந்த செய்யும் போது அது ஒரு பெரிய ஆசிரம் தான். பொருத்தனை செய்துட்டு அதை நிறைவேற்றாம இருந்தால் அது கண்ணியாக இருக்கும். சில சொல்லுவாங்க, நான் சம்பளம் வேலை கிடைச்சுன்னா கம்பெனில மாசம் தோறும் நான் தசமாக கொடுத்துறேன். ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் அவங்க நினைக்கிறது நான் கோயிலுக்கு வரேன் இல்லை, கடைசியில் எல்லாம் சேர்ந்து போய் மாட்டும், எல்லாம் சேர்ந்து போய் நெருங்கும். தேவனுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை ஒருபோதும் மாறக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் பைபிளே சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தில் மனம் பதறி பேசாத. அதனால பொருத்தனை முக்கியமானது. அது வளவள பண்ணக்கூடாது. ஸ்டாண்டர்டாக பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும். செய்ய வேண்டிய காரியத்தை சும்மா பொருத்தனை இல்லை, செய்ய வேண்டியதுக்கு செய்யணும். கர்த்தர் செய்து முடிச்சாச்சுன்னு அதை நிறைவேற்றணும். அது போதும். அதுக்கு முன்னே நிறைவேற்ற அவசியம் இல்லை. செய்து முடிச்சுட்டாரா, ஏசப்பா நான் உங்கள்கிட்ட சொன்னதை கேட்டு நீங்கள் செய்துட்டீங்க, எனக்கு எல்லாமே கொடுத்துறீங்க, இது உம்முடைய காரியத்துக்கு, உம்முடைய ஊழியத்துக்கு, உம்முடைய சபைக்கு, அது யார் என்ன பண்ணாலும் சரி, நான் ஆலயத்தில் கொண்டு வைப்பேன்னு சொன்னேன், அல்லது ஊழியர்கிட்ட கொண்டு கொடுப்பேன்னு சொன்னேன், அல்லது சபையை கட்டுவேன்னு சொன்னேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.